ஹாய். இனிமே யாராச்சும் உங்ககிட்ட நீங்க என்ன ஆளுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா முட்டாளுங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா அதுதான் நாம. இன்னைக்கு ரேண்டமா இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வீடியோ, ஒரு கம்யூனிட்டி பத்தின வீடியோ. அந்த வீடியோ போட்டிருந்த அந்த பேஜுமே அந்த கம்யூனிட்டி பேர்ல தான் இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோல இருக்க கமெண்ட் செக்ஷனை கிளிக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அத்தனை கமெண்ட்ஸ் அவ்வளோ ஃபயர். அந்த கம்யூனிட்டி பேரை சொல்லி நாங்க தான் அப்படி இப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. ஸோ அந்த கமெண்ட் எல்லாம் போட்டிருந்த ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அத்தனையுமே யங்ஸ்டர்ஸா இருந்தாங்க. சோ ஒரு ஜாதியை முன்னிலைப்படுத்தக்கூடாது, ஒரு ஜாதி இல்லாத சமுதாயத்தை படைக்கணும் அப்படின்னு இருக்கும்போது இந்த மாதிரியான கமெண்ட்ஸை பார்க்கும்போது ரொம்பவே வருத்தமா தான் இருந்துச்சு. நீங்க கவனிச்சிருக்கீங்களா, ஒரு ஜாதிக்கு கிடைக்கிற மதிப்போ மரியாதையோ சப்போர்ட்டோ தமிழ் அப்படிங்கிற ஒரு மொழிக்கு கிடைக்கிறது இல்ல அப்படின்ட்டு. ஏன் கேவலம் ஜாதிக்கு இவ்வளவு சப்போர்ட் ஆனா அவங்க மொழிக்கு இல்ல அப்படின்னு பார்த்தா, தமிழ் அப்படிங்கிற ஒரு மொழியை சப்போர்ட் பண்ணா என்ன கிடைக்கும்? மிஞ்சி மிஞ்சி போனா பூமர், கிரிஞ்ச், பைத்தியக்காரி இந்த மாதிரியான பட்டம். இதுவே ஜாதியை சப்போர்ட் பண்ணா பணம், பதவி, பொருள், இடம், அந்தஸ்து, ஆளுமை, அதிகாரம், செல்வாக்கு, கூட செழிப்பான ஒரு வாழ்க்கை, இத்தனையும் கொடுத்து உங்களை ஜாதி அப்படிங்கிறதுக்கு கீழே முட்டாளாக்கி அடிமைகளாக்கி வைக்கும் போது அந்த போதையில இருந்து வெளியில வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஜாதி அப்படிங்கிறது ஒரு முட்டாளான முகமூடி. இட்ஸ் 2025. ப்ளீஸ் வேக் அப்.